வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா G1 அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளுக்கோமீட்டர் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம G1 அட்வான்ஸோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கோடிங், எஜெக்டர் பட்டன், 5 செகண்ட்ஸில் ரிசல்ட் வந்துடும், 0.5 மைக்ரோலிட்டர், 500 மெமரி இருக்கும், கோல்டு பிளேட்டட் டெஸ்ட் ஸ்ட்ரிப் இருக்குது, டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் FAD GDH அப்படின்ற என்சைமில் இது ஒர்க் ஆகும். US FDA அப்ரூவ்டு இதில் இருக்குது. இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ருபீஸ் 1190 போட்டிருக்கு. நம்ம அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலை. இப்போ பாக்ஸ் உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். G1 அட்வான்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கோடட் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு போட்டிருக்கு. US FDA அப்ரூவ்டு உள்ளது இது. ஸ்ட்ரிப் எஜெக்டர் பட்டன் இதிலே இருக்குது. அதனால் நம்ம டெஸ்ட் ஸ்ட்ரிப்பை வந்து எஜெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் போல இருக்குது. வேறு உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம குளுக்கோமீட்டரை வந்து கேரி பண்ணி எங்கேயாவது வெளியே கொண்டு போக வைக்கிறதுக்காக இந்த பிளாக் கலரில் ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீடில் தனியாக இருக்குது. இதில் ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இது ரன் ஆகிறதுக்கு ஒரு லேண்ட் செட் ஒன்று தனியாக இருக்குது. வெளியே எடுத்தோம்னா குளுக்கோமீட்டர், லேண்ட் செட், இது வந்து லேண்ட் செட் டிவைஸ். இது டிவைஸ் எடுத்துட்டோம்னா பின்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த செல்லை போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு செல்லை எடுத்துகிட்டு பின்னாடி ஒரு டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். அந்த செல்லை உள்ளே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. சென்டராக ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அது ஆன் பட்டன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன் ஆகிடும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பு வைக்கிறதுக்கு இண்டிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். திரும்ப ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டு, டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் இண்டிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸ்ட்ரிப் இண்டிகேஷன்லாம் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டு டைம் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். இருந்தாலும் எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம திரும்ப வேணால் நம்ம பார்க்கலாம். அதை வந்து அந்த சென்டராக உள்ள ஆன் பட்டனை வந்து ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு இயர் காட்டு தான் 2025. லெஃப்ட் சைடில் மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன் ஆகும். ரைட் சைடில்னா ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூடும் உங்களுக்கு. இப்போ 2024 இது பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ஷன் வந்து மந்த்து, டேட்டு, இது வந்து சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு. மந்த்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன மந்த் இருக்கோ அந்த மந்த்துக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு மாறிடும், டேட்டுக்கு மாறிடும். அதேமாரி தான் டேட் 13, 14ன்னா ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை டேட் வந்து கம்மியாக இருக்குன்னா லெஃப்ட் சைடில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து டைம் அதேமாதிரி தான். உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் மாற்றணுமோ சென்டராக உள்ள பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு 12 ஹவர்ஸில் வேணுமா இல்லை 24 ஹவர்ஸில் வேணுமா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். 12 ஹவர்ஸ் வேணுன்னா அதை வச்சுக்கலாம், 24 ஹவர்ஸ்னால் நீங்கள் அதை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த மாதிரி மாற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம். திரும்ப சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போகும். அடுத்து வந்து யூனிட், மில்லிகிராம் பெர் டெசிலிட்டரில் நமக்கு காட்டுது. மோஸ்ட்லி அந்த செட்டிங்ஸ்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை மில்லிமோர் பர் லிட்டரில் வேணும் அப்படின்னா அந்த தான் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எது வேணுமோ உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மாறிடும். நம்ம மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர்லேயே இருக்கட்டும். அடுத்து உங்களுக்கு பீப் சவுண்டு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுவும் அதே மாதிரி தான் ப்ளஸ் ஆர் மைனஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். லெஃப்ட் சைடில் இது பண்ணிங்கன்னா இதாகிடும். அடுத்து அலாரம் வேணும் அப்படின்னா நம்ம இதில் அலாரம் செட் பண்ணிக்கலாம் சாம்பிள் பார்க்குறதுக்கு.
இப்போ எல்லா செட்டிங்ஸும் மோஸ்ட்லி இதில் முடிஞ்சிருச்சு நமக்கு. திரும்ப சென்டர் பட்டனை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டுதா? இப்போ நம்ம டெஸ்ட் ரன் பண்ணலாம். இது ஜியோன் அட்வான்ஸோட 100 டெஸ்ட்டு ஸ்ட்ரிப்பு பாக்ஸ். இது வந்து கோல்டு எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, ஆட்டோ கோடிங் 5 செகண்ட்ஸில் வந்து டெஸ்ட் டைமிங். இது வந்து இதை நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் 2 பாக்ஸாக இருக்கும். 100 டெஸ்ட்டு போட்டுருந்துச்சு இல்லையா உங்களுக்கு, அதில் வந்து 50 டெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 50 டெஸ்ட்டை நீங்கள் ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 50 டெஸ்ட்டை நம்ம அடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதிலே போட்டிருக்கு பாருங்கள் 50 டெஸ்ட். G1 அட்வான்ஸ் டெஸ்ட் ஸ்ட்ரிப்பு. இது வந்து 2 யூனிட்டாக இருக்கும் உங்களுக்கு, 50 இருக்கும் உங்களுக்கு. வச்சுட்டு நம்ம ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம டெஸ்ட்டை இப்போ ரன் பண்ணுவோம். லேண்ட்செட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீடில் தனியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த 1 2 3 4 5 நம்பர் போட்டிருக்குல்ல, அந்த நீடில் உள்ளே போட்டு நம்ம விரலில் எந்த டெப்த்துக்கு கொத்தணும் அப்படின்றதுக்கான அந்த இது நமக்கு மோஸ்ட்லி 4 3 4 அதில் எதாவது வச்சுக்கலாம். 5 வச்சிங்கன்னா கொஞ்சம் லாங்காக டெப்த்தாக விரலில் அந்த நீடில் போய் குத்தும். அதனால் நமக்கு எது இதாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் 4ஆம் நம்பரில் வச்சா கூட மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். அந்த நீடில் எடுத்துகிட்டு உள்ளே போட்டுருங்க. உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ அந்த மேலே இருக்க கேப்பை அப்படியே கழட்டலாம். அப்படியே திரும்பி எடுத்திங்கன்னா வந்துடும். அந்த கேப்பை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 4ஆம் நம்பரில் நான் வச்சுருக்கேன். இப்போ பின்னாடி இழுங்க. அப்படி இழுத்திங்கன்னா அந்த நடுவில் இருக்க அதை அமுக்குனிங்கன்னா டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். லைட்டாக அப்படி இழுங்க. இழுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு வரும். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பாக்ஸில் ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பை மட்டும் எடுத்து நம்ம டெஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். வெளியில் எடுங்க. அதுலேயே டெஸ்ட்டு ஸ்ட்ரிப்பு எப்படி போடணும்னு சொல்லி காட்டும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ நம்ம நீடில் போட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கோம். சோப்பு போட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் தான். மோஸ்ட்லி நம்ம ஆல்கஹால் ஸ்வாப்போ சானிடைசரோ போட்டு இது பண்ணணுன்றது கிடையாது. நார்மல் வாட்டர்லேயே நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம டெஸ்ட் ரன் பண்ணலாம். நான் இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சாம்பிள் எடுத்துகிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த 4ல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணலையே இந்தளவு பிளட் வருது. இப்போ சைடில் அந்த பிளட் சாம்பிள் வைக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே பிளட் சாம்பிள் அதே எடுத்துக்கிடும். அந்த நம்பர் கட்டு தான் உங்களுக்கு. அவ்வளோதான். 89 mg/dL வந்து எனக்கு இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்த ரீடிங். இது வந்து 89 mg/dL வந்து இருக்குது. இப்போ இந்த இதை வந்து நம்ம எஜெக்டர்னு சொல்லி போட்டுச்சு இல்லையா உங்களுக்கு, அதில் சைடில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குல்ல, நீங்கள் விரல வச்சு எடுக்க வேணாம். அந்த பட்டனை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அதே வெளியில் போயிடும் உங்களுக்கு. ஏன்னா அதை நம்ம வெளியில் எடுத்தோம்னா இதாகும். இப்போ இந்த இதில் இருக்க நீடில் வந்து நம்ம ஒரு தடவை தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். அந்த நீடில் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை ரிமூவ் பண்ணிடணும். நம்ம ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அதில் வந்து எஜெக்ட் பண்ணோம்ல, இதை வச்சு அமுக்கினீங்கன்னா போதும். திரும்ப விரல எடுத்திங்கன்னா திரும்ப கூட குத்திடும். அதனால் நீங்கள் அந்த இது பண்ண வேண்டாம். இப்போ அடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த டெஸ்ட்டு பார்க்குறோம் நம்ம. அதே மெத்தடு தான். ஸ்ட்ரிப்பை உள்ளே போட்டுருங்க. லேண்ட்செட் டிவைஸ் எடுத்துக்கோங்க. நீடில் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி வேறு விரலில் வந்து சாம்பிள் எடுங்க. ஏற்கனவே பார்த்த விரல்லே எடுக்க வேணாம், நீங்கள் அடுத்து வேறு விரலில் எடுங்க. திரும்ப அதே மாதிரி சாம்பிள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிளட் சாம்பிளை உள்ளே எடுத்துக்கிறோம்.
இப்போ என்ன ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ரீடிங் எடுக்கிறோம். நம்ம 144 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் வந்து இப்போ இருக்குது. இவ்வளோ தான். இதே மாதிரி ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கிட்டு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு பிறகு ரெண்டுமே அந்த ரீடிங் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வேறு அன்பாக்சிங்கோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.